அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்பல் ஆலமீனை நான் போற்றி புகழுகின்றேன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையெல்லாம் எவ்வித முன்மாதிரியும் இன்றி யாருடைய எதுவுடைய உதவியும் இன்றி தன்னந்தனியாக படைத்தான். படைத்தவைகளை வெறுமனை விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றான். படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கு மட்டுமே உரியது. சதாவும் அவன் காரியத்திலே இருக்கின்றான். அந்த நித்திய ஜீவன் நிலையான அரசனை மீண்டும் மீண்டும் நான் போற்றி புகழ்கின்றேன். மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன். உயிரினும் மேலான நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களுடைய தோளோடு தோளோட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன் வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள் தபவு தாபியீன்கள் இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தியாகத்தால் வளர்ந்த இஸ்லாம். ஆம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கை என்ற அந்த உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில அவன் தேர்ந்தெடுத்து கொண்டவர்களால் அவர்கள் செய்த தியாகங்களால் வளர்ந்ததுதான் இஸ்லாம். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கை நெறியாக வல்லவன் வகுத்து தந்த இயற்கையான மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. லா இக்ரஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கை. மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, ஏனெனில் வழிகேட்டிலிருந்தும் நேர்வழி தெளிவாகிவிட்டது. விரும்பியவர் அந்த நேர்வழியை பற்றி பிடித்து இம்மை மறுமை வெற்றிகளை அடைந்து கொள்ளலாம். எவர் வழி கெடுப்பவற்றை விட்டு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் அருந்து விடாத கெட்டியான கயிற்றை நிச்சயமாக பற்றி கொண்டார். அல்லாஹ் யாவற்றையும் செவீர்வனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றார். இஸ்லாத்திற்கு வந்துவிடும் என்று இஸ்லாத்திலே உள்ளவர்கள் மற்றவர்களை அழைத்தால், நிர்பந்தித்தால், அவர்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்தால் அந்த இஸ்லாத்தில் உள்ளவர் இஸ்லாம் அல்லாதவரை போல் கருதப்படுவார். அவர் முஸ்லிமாக இருந்தாலும் மற்றவர்களை இந்த மார்க்கத்தின்பால் நிர்பந்தித்தால், அவர்களை வன்முறையால் இந்த மார்க்கத்திற்கு கொண்டு வர நினைத்தால், கொண்டு வர நினைப்பவர் முதலில் முஸ்லீமாக இருக்க மாட்டார். இஸ்லாத்துடைய எதிரிகள் இந்தியா போன்ற நாடுகளில வாளால் பரப்பப்பட்டது இஸ்லாம், வாளால் வளர்ந்தது இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 800 ஆண்டு காலம் இந்த மண்ணை என்றால் சிறு சிறு ஊர்களுக்கெல்லாம் மன்னர்களாக இருந்த அந்த மன்னரை ஒழித்து அகண்ட பாரதத்தை உருவாக்கி ஏறத்தாழ 800 ஆண்டுகள் பௌத்தர்கள், ஜைனர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் இவர்களுக்கு மத்தியிலே நல்லதொரு ஆட்சியை வழங்கியவர்கள் தான் முஸ்லீம்கள். அவர்கள் எவர் மீதும் மார்க்கத்தை திணிக்கவில்லை. அப்படி திணிக்காதனால்தான் பெரும்பான்மையானவர்கள் இன்னும் இஸ்லாத்திற்கு வரவில்லை. ஆக மார்க்கத்திலே நிர்பந்தம் இல்லை, விரும்பியவர் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றதால்வற்ற சமத்துவம், சகோதரத்துவம் தலை துவங்கக்கூடிய, சாந்தி சமாதானம் நிலைக்கக்கூடிய இந்த மார்க்கத்தின்பால்
இன்றும் அணி அணியாக அலை அலையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்று விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள். அவர்கள் சரியான அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் பலவிதமான கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். மிருகங்களை எப்படி விலைக்கு வாங்கி அதை விற்பார்களோ அதுபோல் மனிதர்களை அடிமைப்படுத்தி விற்கக்கூடிய அந்த காலகட்டம் அது. அடிமை கரை என்ற ஒரு கரையே இருந்தது ஐரோப்பாவிலே. கப்பலிலே மனிதர்களை எல்லாம் அடிமைகளாக ஏற்றி அவர்களுக்கு சரியான உணவு கொடுக்காமல், உடுக்க கொடுக்காமல், உண்ண கொடுக்காமல் கப்பல் சென்றடையும் அந்த அடிமைக்கரை ஓரத்திலே அந்த கப்பல் கரையிலே ஒதுக்கும் போது நிறைய பேர்கள் இறந்திருப்பார்கள். ஆக உலகம் முழுவதும் அந்த அடிமை தலை வியாபித்திருந்த நேரத்திலே படிப்படியாக இஸ்லாம் அடிமை தலையை ஒழித்தது. அடிமைகளாக இருந்தவர்கள் எல்லாம் சொல்லன்னா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தை தழுவியதான். இஸ்லாம் தியாகத்தால் வளர்ந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் அர்ப்பணிப்பு இருக்கின்றது, அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கிறது. பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் மன்னித்தால் வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு மன்னிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். நிறைய பேர்களுடைய அந்த இன்னல்களை துன்பங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு அவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக, அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யக்கூடியவர்களாக, அவர்கள் இறந்தால் உற்றார் உறவினர்களை நல்லடக்கம் செய்ய தயங்கும் போது இவர்கள் தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, கொரோனா தொற்று நமக்கு வந்தாலும் பரவாயில்லை என்று ஈமச் சடங்குகளை அவர்களுடைய முறைப்படியே செய்து நல்லடக்கம் செய்யக்கூடியவர்களாக, அண்டை வீட்டார்களை அயலார்களை பேணக்கூடியவர்களாக, மனித நேயமிக்கவர்களாக, தங்களுடைய உடலாலும் பொருளாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, இஸ்லாம் என்றாலே நலம் நாடுவது, மற்றவர்களுக்கு நலம் நாடுவது என்ற அந்த அடிப்படையிலே இன்றும் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இஸ்லாத்தின்பால் மக்கள் அலை அலையாக அணி அணியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்று மிகப்பெரிய கஷ்டங்களை துன்பங்களை இஸ்லாத்திற்காக அனுபவித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே இவ்வாறு கூறுகின்றான். எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு தம் நாட்டை விட்டும் வெளியேறி தம் செல்வங்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடம் பதவியால் மகத்தானவர்கள், மேலும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். போர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பொறுத்தவரை சாந்தி, சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அந்த நிலைதான் இருக்கின்றதே தவிர போர்களால் நாடு பிடிக்க வேண்டும் என்ற ஆசையோ அல்லது போர்களால் எதிரி நாட்டு மக்களை இஸ்லாத்திற்கு வலுக்கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணமோ அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அல்லது அவர்களுடைய தோழர்களுக்கோ இருக்கவில்லை. திணிக்கப்பட்டது போர். அவர்களை வாழ விடாமல் செய்தார்கள், அவர்களை வளர விடாமல் செய்தார்கள், சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியாமல் செய்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் இந்த மார்க்கம் நிலை பெற வேண்டும், இந்த மார்க்கத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் ஹிஜ்ரத், நாடு துரத்தல் என்று அபிசீனியாவிற்கு, இன்றைய எத்தோப்பியா, அதற்கு முதல் ஹிஜ்ரத் செய்தார்கள். மக்கா, அதிலே உள்ள மக்கள் எல்லாம் இப்பொழுது முஸ்லிம்களை ஒன்றும் செய்வதில்லை என்ற தவறான தகவலின் காரணமாக மீண்டும் வந்தார்கள், அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். மீண்டும் இரண்டாவது ஹிஜ்ரத் அதே அபிசீனியாவுக்கு செய்தார்கள். இவ்வாறாக நாடு துறந்தாகிலும் பஞ்சைகளாக, பராரிகளாக, அகதிகளாக இருந்தாலும் பரவாயில்லை, அடுத்த நாட்டிலே போய் நம்முடைய இந்த இஸ்லாத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக 2 முறை அபிசீனியாவிற்கும் 3வதாக மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் செய்தார்கள். எப்படியாவது நம்முடைய மார்க்கத்தை நாம் பற்றி பிடித்து வாழ வேண்டும். நமக்கு இந்த சொத்து சுகங்கள் அது எதுவும் தேவையில்லை, மார்க்கம்தான் தேவை என்று அவர்கள் அத்தகைய தியாகங்களை செய்ததன் காரணமாகத்தான் இன்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜிலேயே இந்த வசனத்தை இறக்கினார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா.
இன்றைய தினம் உங்களுக்காக தேர்ந்தெடுத்த இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். என்னுடைய நியமத்துகளை அருப்படைகளை உங்கள் மீது பொழிந்து விட்டேன். இஸ்லாத்தை உங்களுக்குரிய வாழ்க்கை நெறியாக நான் இசைவாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தியதற்கு காரணம் அன்று இருந்தவர்கள் செய்த தியாகங்கள். எப்படிப்பட்ட தியாகங்கள்? ரோமில் இருந்து இத்தாலியில் இருந்து வந்த ஒரு நபித்தோழர் மக்கமா நகரிலே வியாபாரம் செய்து நிறைய பொருள் ஈட்டி விட்டார். அவர் ஒரு தொழிலதிபராக இருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக அவர் கிளம்பும் போது மக்காவாசிகள் சொன்னார்கள், மக்கத்து குறைசி காபிர்கள் சொன்னார்கள், இங்கே வந்து எல்லாவற்றையும் சம்பாதித்து பெரிய ஆளாக நீ ஆகி அத்தனையும் கொண்டு மதினாவுக்கு செல்ல நினைக்கிறாயா? உன்னை விட மாட்டோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அவர் கேட்டார். இந்த பொருள்களை எல்லாம் சொத்துக்களை எல்லாம் நீ இங்கே விட்டு விட்டு செல்வதானால் சரி என்று அவர்கள் சொன்ன மாத்திரத்திலேயே அத்தனையும் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லாமல் இஸ்லாம் மட்டும் இருந்தால் போதும் என்ற ஹிஜ்ரத் செய்தார்கள். இப்படி எண்ணற்ற சஹாபாக்களுடைய அந்த வரலாறுகளை பார்க்கும் போது அவர்கள் நாட்டை விட்டு வீட்டை விட்டு நாடு துறந்தவர்களாக ஹிஜ்ரத்தை செய்த அவர்கள் முஹாஜிர்கள் மதினாவுக்கு வந்தார்கள். மதினாவிலே வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவராக மதினா நகரத்து அன்சாரி தோழர்களை மக்காவிலிருந்து வந்த அந்த முஹாஜிர் தோழர்களோடு இணைத்தார்கள். இவர் உன் சகோதரர். சகோதரர் என்றால் என்ன? கூட பிறந்தாரா? சின்னம்மா மக்கள் பெரியம்மா மக்களா? ஏதாவது ஒரு விதத்திலே ஒட்டு உறவு இருக்கிறதா? அவர்கள் வேறு ஊர், இவர்கள் வேறு ஊர். ஆனாலும் இஸ்லாத்திற்காக இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் ஒரு சகோதரர், அழைத்து செல் என்று. எந்த அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு சஅத் என்ற நபித்தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரராக்கினார்கள். அவர் உடனே, நான் ஒரு பணக்காரன், என்னுடைய சொத்திலே பாதியை உங்களுக்கு தருகிறேன். என்னிடத்திலே 2 மனைவிகள் இருக்கிறார்கள். 2 மனைவிகளையும் நீங்கள் பாருங்கள், எந்த மனைவியை உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த மனைவியை தலாக் செய்து அவரை உங்களுக்கு மனைவியாக்குகிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே இஸ்லாத்தின்பால் இணைக்கப்பட்டார்கள், பிணைக்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளேயே குரோதங்கள், விரோதங்கள் ஆண்டாண்டு காலமாக ஹவுஸ் கஜரத் இடையே போர் பகை சூழ்ந்து அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அதையும் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த அல்லாஹுடைய கயிற்றை குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே பிணங்கிக் கொள்ளாதீர்கள், பலவீனம் அடைந்து விடுவீர்கள், தர்க்கித்துக் கொள்ளாதீர்கள், பிரச்சனைகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஒற்றுமையாக இருங்கள். واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على صفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تتذكرون. நீங்கள் பகைவர்களா இருந்தீர்கள், அல்லாஹ் இந்த இஸ்லாத்தின் மூலம் உங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்தினான், பிணைப்பை ஏற்படுத்தினான். அதன் காரணமாக நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள். நீங்கள் நெருப்பு கரையின் விளிம்பில் இருந்தீர்கள். அந்த நரக நெருப்பின் விளிம்பிலே நீங்கள் விழுந்து விடக்கூடிய நிலையிலே அந்த ஓரத்திலே இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை அதிலிருந்தும் காப்பாற்றினான். மறுமை வாழ்க்கையிலே நீங்கள் நரகம் சென்று விடக்கூடாது, சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தின் மூலம் உங்களை காப்பாற்றினான். தன்னுடைய ஆயத்துக்களை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு விவரிக்கின்றான். சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதிலே நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சகோதரரே, உங்களுடைய மனைவியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், கடை வீதி இங்கே இருக்கிறதா அதை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி குறுகிய காலத்திலேயே அவர்கள் வணிகம் செய்து பெரும் பணக்காரராகி விட்டார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கணும். இந்த சஹாபி மட்டுமல்ல, இல்லாத அன்சாரிகளானாலும் சரி, அவர்களும்
தங்களிடம் இருப்பதை பகிர்ந்தளிக்கக்கூடியவர்களாக, எந்த அளவுக்கு என்றால் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சொத்துரிமையை கூட எங்கேயோ இருந்து வந்தவர்கள், அகதிகளாய் வந்தவர்கள், நாடு துறந்து வந்தவர்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்-நபிய்யு அவ்லா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும். இந்த நபி, இறுதி நபி, முஃமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கின்றார். இன்னும் அவருடைய மனைவியர் இறை நம்பிக்கையாளர்களுடைய தாய்மார்களாக இருக்கின்றனர். தாய்மார்களாக இருக்கின்றனர். ஒரு மோமின் சொத்தை அடைவதற்கு மற்ற மோமின்களை விடவும், ஒரு இறை நம்பிக்கையாளருடைய சொத்தை அடைவதற்கு மற்ற இறை நம்பிக்கையாளர்களை விடவும், தீனுக்காக நாடு துறந்த முஹாஜிர்களை விடவும், சொந்த பந்துக்களே சிலரை விட சிலர் நெருங்கிய பாத்தியதை உடையவராவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், وَأُولُو الْأَرْحَامِ بَعْضُهُمْ أَوْلَى بِبَعْضٍ فِي كِتَابِ اللَّهِ مِنَ الْمُؤْمِنِينَ وَالْمُهَاجِرِينَ إِلَّا أَن تَفْعَلُوا إِلَى أَوْلِيَائِكُمْ مَعْرُوفًا كَانَ ذَلِكَ فِي الْكِتَابِ مَسْطُورًا. நீங்கள் உங்களுடைய சகோதரர்களை, மார்க்க சகோதரர்களை, அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு காட்டித்தந்த, உங்களிடம் ஒப்படைத்த சகோதரர்களுக்கு நீங்கள் சொத்துக்களை கொடுக்க முன் வருகிறீர்கள். ஆனால் உங்களுடைய சொத்துக்களுக்கு யார் தெரியுமா உரிமையாளர்கள்? உங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள். அவர்களுக்குத்தான் முன்னுரிமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மார்க்கத்திற்காக தங்களுடைய எல்லா விதமான அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் செய்யக்கூடியவர்களாக மதீனா வாசிகள் இருந்தார்கள். அதை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மோமினின் சொத்தை அடைவதற்கு மற்ற மோமின்களை விடவும், தீனுக்காக நாடு துறந்த முஹாஜிர்களை விடவும், சொந்த பந்துக்களே சிலரை விட சிலர் நெருங்கிய பாத்தியதை உடையவர்களாவார்கள். இதுதான் அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ளது. என்றாலும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நன்மை செய்ய நாடினால் முறைப்படி செய்யலாம், உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் முறைப்படி செய்யலாம், இது வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த சகோதரத்துவம் இருந்தது, எந்த அளவுக்கு அவர்களுடைய தியாகம் இருந்தது. அவர்கள் தங்களுடைய சொந்த மண்ணிலே வசதியோடு வாய்ப்போடு வாழ்ந்தவர்கள் இங்கே ஒன்றுமில்லாமல் அகதிகளாக வந்து விட்டார்கள். இவர்களை நாம் தான் அரவணைக்க வேண்டும் என்று இஸ்லாத்திற்காக, வேற எதற்காகவும் அல்ல, இஸ்லாம் தலைத்துவங்க வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக, இஸ்லாத்தை மற்றவர்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய உடல் உழைப்பை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க அவர்கள் முன்வந்தார்கள். இவர்கள் நாடை துறந்தார்கள், அவர்கள் நாட்டை துறந்தவர்களுக்கு உதவி செய்தார்கள். அதனாலதான் அவர்களுக்கு பேர் என்ன? உதவியாளர்கள், அன்சாரிகள். இவர்களுக்கு பேர் என்ன? முஹாஜிர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள். ஆக அந்த அளவுக்கு அதிலே முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வ சீமான், ஒரே ஒரு பிள்ளைதான், அத்தனை சொத்துக்களுக்கும் அவர்தான் உரிமையாளர். அம்மா அவரை, கண்ணாசு என்று சொல்லக்கூடிய அந்த அம்மா அவரை அப்படித்தான் வளர்த்தார். ஒரு நேரத்திற்கு, ஒரு நாளைக்கு 2-3 உடைகள் அணிவார், விதவிதமான வாசனை திரவியங்களை பூசி மகிழ்வார். அவர் கேட்டதெல்லாம் உடனே கிடைக்கக்கூடிய விதத்திலே ஒரு வீதியிலே முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து சென்றால், அந்த இடத்தை விட்டு அவர்கள் போன பிறகு மக்கள் எல்லாம் பேசிக் கொள்வார்களாம், முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றிருக்கிறார், வாசனை கமழ்கிறது, அந்த வாசனை திரவியங்கள் அவர்தான் அதிகமாக பூசக்கூடியவராக இருப்பார் என்று. ஒளிந்தும் மறைந்தும் இஸ்லாத்தை அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்துக் கொண்டிருந்த போது, இவர்கள் ஏன் இந்த ஊரிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள், ஒற்றுமையை குலைக்கிறார்கள், அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, உறவுகளாக வாழக்கூடிய இந்த உறவை இவர்கள் இவ்வாறு பிரிவினையாக்குகிறார்களே என்று அவர்கள் என்னதான் சொல்லுகிறார்கள் என்று சொல்வதை பார்க்க போய் குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அது அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து அவர்கள் அதன் காரணமாக இஸ்லாத்தை ஏற்று ஒழித்து வைத்திருந்தார்கள். ஆனாலும் அடிக்கடி அவர்கள் செல்வதை நிறுத்தவில்லை. ஒரு முறை உறவினன் ஒருவன் பார்த்து அவருடைய அம்மாவிடத்திலே சொல்லிவிடுகிறான்,
அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மகனை திருப்பிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். முடியவே முடியவில்லை. கையிலே விலங்குகளிட்டு அவருடைய வீட்டிலேயே சிறை வைத்தார்கள். அதையெல்லாம் அறுத்து கொண்டு தெருவிலே கடந்த கோணி மதிப்பில்லாத அந்த சாக்கை சுற்றி கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் நின்றார்கள். முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு சென்றார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு சென்றார்கள். மூன்றாவது ஹிஜ்ரத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் இந்த வேலையை செய்வார் என்று அவருடைய தோழர்களிலே பார்த்த போது முஸாப் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்னுடைய தூதராக நீங்கள் மதீனாவிற்கு செல்லுங்கள். மதீனாவிலே குறைவான பேர்கள் தான் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். நிறைவான பேர்கள் இன்னும் இஸ்லாத்திற்கு வரவில்லை. இஸ்லாம் வளர வேண்டும் என்றால் உங்களுடைய அர்ப்பணிப்பு தேவை, உங்களுடைய தியாகங்கள் தேவை, நீங்கள் செல்லுங்கள் என்று அங்கே அனுப்பினார்கள். அங்கே அவர்கள் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள், அடி உதைகள். ஆனால் அடித்தவர்கள், உதைத்தவர்கள், அவர்களை ஏசியவர்கள் எல்லாம் சத்தியத்தை விளங்கிக் கொண்டு இஸ்லாத்தின் பால் வந்தார்கள். என்ன நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள். பெரும் பெரும் தலைவர்களுக்கு மத்தியிலே, ஊர் தலைவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டி ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது அப்படியே அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் புரட்டி போடக்கூடிய அளவிலே, தூதரின் தூதரே வருக என்று சொல்லக்கூடிய அளவிலே, சிலாகித்து சொல்லக்கூடிய அளவிலே அவர்களுடைய அந்த செயல்பாடு இருந்தது. பத்ரு போரிலே வெற்றி, உஹது போர். இந்த உஹது போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்திலே தான் இருப்பார்கள் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொன்று விட்டோம் என்று எதிரிகள் கொக்கரிக்கிறார்கள். ஆனால் கொல்லப்பட்டது முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய மனைவி யார் என்றால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த முஸாப் பின் உமைருடைய மனைவியுடைய சகோதரர் கொல்லப்படுகிறார். முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆக இவ்வளவையும் தாங்கிக் கொண்டு அவர்கள் அல்லாஹுக்காக இவர்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அதற்குரிய கூலியை வீணாக்க மாட்டான் என்று அவர்களுடைய ஜனாசாவிற்கு அவர்களிடம் இருந்தது என்னவென்று பார்த்தால் ஒரு பழைய கம்பளி, ஒட்டு போட்டது, மீண்டும் இருக்கிறது. தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. எப்படிப்பட்ட பிள்ளை, எவ்வளவு செல்வ செழிப்பு, அத்தனை சொத்துக்களுக்கும் சொந்தக்காரராக அவர் ஒருவர் தான் இருந்தார். அவ்வளவு அழகான முறையிலே அவர் செல்வ செழிப்பிலே வளர்ந்தார். ஆனால் இஸ்லாம் அவருக்குள்ளே சென்றது, மாற்றங்களை தந்தது. அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான், அவரும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார். அவருடைய காலை மறைப்பதற்கு துணி இல்லை. சில போன்ற புட்களை வைத்து அந்த காலை மறைத்து நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக இவ்வாறுதான் இஸ்லாம் வளர்ந்தது. நமக்கு இது ஈஸியாக கிடைத்திருக்கிறது. இந்த இஸ்லாம் எந்த விதமான வியர்வையும் சிந்தாமல், ரத்தமும் சிந்தாமல், பிரச்சனைகளை சந்திக்காமல் இலகுவாக கிடைத்திருக்கிறது. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த இஸ்லாத்தை நல்ல முறையிலே செயல்படுத்தினால் போதும். 5 நேர தொழுகைகளை தொழுதால் போதும். மாதத்தில் வருஷத்தில் ஒரு மாதம் நோன்பு வைத்தால் போதும். அல்லாஹுடைய கலாமை ஓதினால் போதும். நமக்கு அல்லாஹ் தந்திருப்பதிலிருந்து தான தர்மங்களை, ஜகாத்தை கொடுத்தால் போதும். இப்படி ஒரு இலகுவான ஒரு வழியை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அன்றைய காலகட்டம் இருக்கிறதே, இஸ்லாத்திற்காக உயிர் துறந்தவர்களுடைய பட்டியலை தனியாக சொல்ல வேண்டும். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே, ஏக இறைவன் தான் வணக்கத்துக்குரியவன் என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே, இஸ்லாத்தை விட்டுவிடு என்று எதிரிகள் சொல்லியும் முடியாது என்று சொன்ன காரணத்தினாலே சல்லடை கண்களாக அவர்களுடைய உடல் முழுவதும் பிறப்புறுப்பு உள்பட அம்பால் எரிந்து கொன்றார்கள். அவருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை விட முடியாது என்று சொன்ன காரணத்திற்காக கால்களிலே கயிறுகள் பிடைக்கப்பட்டு எதிரும் புதிருமாக ஒட்டகங்கள் நிறுத்தப்பட்டு
ஒரு காலிலே உள்ள கயிறு ஒரு ஒட்டகத்திலும் மறுகாலிலே உள்ள கயிறு மறு ஒட்டகத்திலும் கட்டப்பட்டு இஸ்லாத்தை விடுகிறாயா இல்லையா? முடியாது. அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், இவைகளுக்கெல்லாம் எந்த சக்தியும் கிடையாது, அனைத்து சக்தியும் அல்லாஹுக்குத்தான் என்று ஓங்கி ஒழித்ததன் காரணத்தினாலே ஒட்டகத்தை எதிரும் புதிருமாக விரட்டினார்கள். அவர்களுடைய கவடு கிழிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார். இப்படித்தான் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த இருவருடைய மகனார் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், கபாப் பின் அல் அரத் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள். வாக்குறுதி கொடுத்தார்கள், கைதியாக்கி உங்களை விட்டு விடுவோம், வேறொன்றும் செய்ய மாட்டோம் என்று. ஆனால் மலையிலிருந்து கீழே இறங்கின உடனேயே அவர்கள் கயிர்களால் கட்டி போட்டார்கள். அவர்களை கழுமரம் ஏற்றுவதற்காக கொண்டு சென்றார்கள். தூக்கிலே தொங்க போகிறார் இன்னும் சில நேரங்களிலே. அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், இளைஞன் வாழ வேண்டியவன், முகமதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதால் இந்த இளைஞனை உனக்கு ஈனத்தனமாக உயிரை விட போகிறாய், இப்பொழுது சொல், இந்த இடத்திலே நான் இருப்பதற்கு பதிலாக முஹம்மது இருந்தால் நலமாக இருக்கும், என்னை இந்த அளவுக்கு பாடுபடுத்தியவர் அவர்தான் என்ற ஒரே ஒரு வார்த்தை சொல், உன்னை விடுதலை செய்கிறோம் என்று. அல்லாஹுடைய எதிரிகளே, எங்களுடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலே ஒரு சிறு முள் குத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எவ்வளவு பேர் வேணுமானாலும் உயிர் விடுவே தவிர அவர்களுடைய காலிலே ஒரு சிறு முள் குத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இறப்புக்கு தயாரானார்கள். அதே நேரத்திலே அவர்களிடம் கேட்டது, கடைசி ஆசையாக அவர்கள் கேட்டது, 2 ரக்காத் எனக்கு தொழுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். அவர்களுடைய வாழ்வின் இறுதி தொழுகை அது. சஜிதாவை ருக்குவை நல்ல முறையிலே செய்யலாம், ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. சுருக்கமாக அந்த தொழுகையை தொழுதார்கள். ஏன் சுருக்கமாக தொழுதார்கள் என்று சொன்னால் அதை அவர்களே சொல்லுகிறார்கள். இந்த தொழுகை தான் இந்த உலக வாழ்வின் எனது இறுதி தொழுகை. நான் இந்த தொழுகையை நீட்டினால் மரணத்திற்கு பயந்து நேரத்தை கடத்துகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதனால் நான் சுருக்கமாக தொழுகையை முடித்துக் கொண்டேன். அல்லாஹ் உன்னுடைய தூதருக்கு என்னுடைய இந்த நிலையை பற்றி அறிவித்து விடு, இவர்களை நாசமாக்கி விடு என்று என்னை பொறிஞ்சு கொள் என்று அவர்கள் கேட்டு அவர்கள் தூக்கிலே தொங்கினார்கள். எதிரிகளால் அந்த அளவுக்கு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் சொன்னால் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல, பலவிதமான தியாகங்களின் காரணமாகத்தான் இஸ்லாம் வளர்ந்தது, முழுமை பெற்றது. இன்றும் இஸ்லாம் பல்கி பெருகி வருகிறது. அது வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல, போர்கள் திணிக்கப்பட்டன. அதன் காரணமாக அவர்கள் போராடினார்கள். இந்த போர்கள் எல்லாம் அறப்போர்களாக கருதப்பட்டன. நாடு பிடிக்கும் ஆசையோ, மக்களை எல்லாம் நிர்பந்தமாக இஸ்லாத்துக்குள்ளே இணைக்க வேண்டும் என்ற எண்ணமோ எவருக்கும் அந்த 14 நூற்றாண்டுகளில் இருந்து இன்று வரையிலும் எவருக்கும் இருந்ததில்லை. இந்தியாவை ஆண்ட 800 வருடம் ஆண்ட இந்த முகலாய மன்னர்களுக்கும் அது இருந்ததில்லை. ஆகவே இஸ்லாம் வளர்ந்தது தியாகத்தால் தான் என்பதை கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.